What is your name? My name is Jayarithran. Lalji. Nandakumar. Okay, so can you tell me, Nilgiris, what is the mood of the public? Like, what are you, as the people here, thinking about the elections? மக்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு இந்த நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களோட எண்ணங்கள் என்ன இருக்கு தேர்தல் வந்துட்டு இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் வந்துட்டு வர இருக்கிறது மக்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு மக்கள் எண்ணங்களை வந்து இப்போ நீலகிரி வந்து ஒரு மாற்றம் ஒன்று எதிர்பார்க்குறாங்க. இது வரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மாற்றணும்னு ஒரு குறிக்கோடு இருக்கிறாங்க. அது நிச்சயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். Okay, so what he is saying is like the people of Nilgiris are expecting a change, so we are going to give a chance for a new MP. So what he is saying is like we don't want old MP to be coming back, so that's what Nandakumar ji is saying. Okay, so the fact that you are not really happy with the older guard and you want to give chance to the new one, what are the things that you are looking at if a new MP comes from here? Like, what are the qualities you are looking at? What are the plans that you are looking at? என்னென்ன திட்டங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறீங்க நீங்க வந்து புதுசா ஒரு எம்பி வந்துட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீலகிரி தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீலகிரி தொகுதியில் வந்து பெரிய ஒரு கம்பெனியோ ஃபேக்ட்ரிஸோ இல்லை, தேயிலையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். தேயிலை பறிக்கிறவங்கலேருந்து கட்டட தொழிலாளி, வெல்டரு, ஆசாரி எல்லாத்துக்குமே எங்களுக்கு தேயிலைக்கு உரிய விலை கிடைச்சாதான் எங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அது இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் இப்போ இருக்கிற ராசானால முடியாது. அதனால எல்முருகன் வந்தா எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் ஒரு பெரிய நம்பிக்கை. இது ஒண்ணுதான் நீலகிரியிலேயே தேயிலைக்கு விலை உயர்வு ஒன்றுதான் தீர்வு. அது தவிர வேற தீர்வு எதுவுமே கிடையாது. So what he is saying is like we have to raise the price of teilai, which is an important business in the area of Nilgiris. So many people are dependent on the business of teilai. So what he is saying is like, and the current DMK government hasn't taken any steps to rise the price of teilai. So we are looking forward for Mr. L. Murugan, who has also told that the various promises of teilai price increases and other such. So we are going to give a chance for Mr. L. Murugan, and only he can does this. That is the price increase. Only he can does this, says the man. What do you have to say about the BJP as a party? The things that they are doing at a national scale. You have seen Prime Minister Modi again yesterday. Also, he was here in Mettupalayam. He gave a very fiery speech talking about all the issues in Tamil Nadu. So, what do you feel about India, the way it is developing and the way things are happening in India? Do you think Tamil Nadu is going to be the part of that story? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா முழுக்க பிரதமர் வந்துட்டு அவருடைய ஒரு அரசாங்கத்தை வந்து நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அதோட ஒன்றி இருக்கிறதுன்றதை பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட மேட்டுப்பாளையத்தில் பிரதமர் வந்துட்டு நிறைய முன்னெடுப்புகள் வந்து தமிழ்நாட்டுக்காக எடுத்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள், அதாவது தேசிய ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கோஆர்டினேட் பண்ணி எவ்வளோ நலத்திட்டங்கள் வந்து பெற்றுட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள்? நலத்திட்டங்கள் வந்து அதிகமாக மத்திய கவர்மெண்ட்டோட நலத்திட்டத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தடுக்குது. இங்கே வர்றதில்லை. ஏழைகளுக்கு வீடு, நிறைய திட்டங்களெல்லாம் இந்த தடுக்குது. மோடி வந்து ஓட்டு அரசியலை தாண்டி மோடி மேலே தமிழக மக்கள் வந்து அளவற்ற இது வச்சிருக்கிறாங்க. இது ஓட்டு அரசியல் வரும்போது என்ன ஆகுதுன்னா, பணம் கொடுக்கறனால தான் எங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் பிஜேபிக்கு வர்றதில்லை. ஆனால் அந்த பணம் இல்லாத பட்சத்தில் மோடி மேலே நல்ல நம்பிக்கை. இந்தியாவில் நேற்று மேட்டுப்பாளையம் வந்திருந்தாரு. காசு ₹1 காசு வாங்காம அவ்வளோ பெண் குழந்தையிலிருந்து பெண்கள், ஆண்கள் எல்லாம் அலைக்கடல்னு அவ்வளோ பேர் வந்தாங்க. அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டுக்குன்னு வரும்போது காசை கொடுக்கறனால மக்களோட மனநிலை மாறுது. மற்றபடி இல்லை. காசு இல்லாம இருந்தா கண்டிப்பா 40க்கு 40 மோடி ஐயா மேல நம்பிக்கை வச்சு கண்டிப்பா வரும். பணம் இல்லாம ஜனநாயக முறையில தேர்தல் நடந்தால் நிச்சயமாக மோடி தான். So what he is saying is like, apart from vote politics, some people of Tamil Nadu have an enormous amount of love towards Prime Minister Modi, and these Dravidian parties, as usual, they give money during the election, and that's the way they are winning the elections, says this man. And also he is saying that without money, if they are contesting the elections, it is going to be 40 out of 40, where the BJP will sweep all the constituencies, is what the man is saying actually. Okay, so you are confident of BJP's victory in Nilgiris and in several seats of Tamil Nadu? Yeah, 100% we are. Okay.